பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கோ இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களையும் இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண் மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு.
சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரம் முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எலியா இதற்கு முந்தின அதிகாரத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே தீர்க்கதரிசியாய் நின்று கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும்படி செய்த அதே எலியா 450 அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றவன் 3.5 வருஷம் அதாவது மழை இல்லாமல் தவித்த அந்த நாட்டுல, அந்த பஞ்சம் மிகுந்த அந்த நேரத்துல ஆகாபை உள்ளங்கை மேகத்தை கொண்டு ஒரு பெரும் இரைச்சலை கேட்கிறேன் சொல்லி ஆகாப் ராஜாவை துரிதப்படுத்தி அவனை ரதத்தில் போ என்று சொல்லி அந்த உள்ளங்கை மேகத்தில் ஒரு பெரிய மழையின் சத்தத்தை அதை கேட்டு அவன் விசுவாசித்தபடியினால் மழை பெய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எலியா ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஏசபேலின் வார்த்தையை கேட்டு துவண்டு போகிறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பாடுகள் உண்டு. ஏன் என்று சொன்னால், ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் கடவுள் இல்லை, அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான். எவ்வளோ அற்புத அதிசயங்களை செய்தாலும் இந்த எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு வர காரணம் என்ன? அவள் சொல்கிறாள், நாளைக்கு இந்த நேரத்துல உன் தலை உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புகிறான். இந்த செய்தியை கேட்ட எலியா சோர்ந்து போகிறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, பஞ்சம் உண்டான போது கேரித் ஆற்றங்கரையில ஒளித்திரு, நான் உன்னை போஷிப்பேன்றாரு. காகங்களை கொண்டு போஷித்தார். அப்பவும் பஞ்சம் தீரல, ஆற்று நீர் வற்றி போச்சு, விதவையை கொண்டு போஷித்தார். ஆண்டவர் இந்த விதவைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அவள் மகள் இறந்தபோது அந்த மகனை காப்பாற்றி கொடுத்த எல்லா அற்புதத்தையும் செய்த எலியா, அவன் இருந்த இடத்திலே ஜெபிச்சிருந்தா ஆண்டவர் அவனை பாதுகாக்க முடியும். ஆனாலும் மாம்சீகத்துல எடுத்த முடிவு, அவன் ஓடி போகிறான். அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே, எல்லாரையும் கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லி அவன் வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போறான். போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு, நான் சாகணும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் எத்தனை பேர் எலியாவை போல ஜெபித்திருக்கிறோம்ல? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மளால தாங்க முடியாத பாரங்கள், ஊழியத்துல வரக்கூடிய சில நெருக்கங்கள், ஊழியத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், இல்ல குடும்பத்துல ஊழியம் செய்கிறதுனால குடும்பத்துல வரக்கூடிய பாடுகள், இதையெல்லாம் நினைக்கும் போது, ஆண்டவரே போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்காங்கப்பா, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி
இன்றைக்கு எலியாவை போல் யாரெல்லாம் சூறை செடிக்குள் படுத்து கிடக்கிறீர்களோ இன்றைக்கு இந்த வார்த்தையை உற்று கேளுங்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த சூறை செடிக்குள்ள போய் இவன் படுத்து கொண்டான். இந்த சூறை செடியை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சூறை செடி இது மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சூறை செடி அதிகமாய், அதாவது மலைப்பகுதிகளிலும், அது மட்டுமல்ல கிராம பகுதி கிராமங்கள்ல வேலி ஓரங்கள்லயும் இது படர்ந்து இருக்குமாம். இது படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி, ஒரு புதரை போல வளரக்கூடியது என்று அதாவது இதை குறித்து சொல்கிறார்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, இது பார்த்தீங்கன்னா இதனுடைய தண்டு முழுவதும் முள்ளா இருக்குமாம். பாருங்க, முள் நிறைந்தது. கொஞ்சம் அந்த தண்டை அப்படியே தெரியாம பிடிச்சிட்டா நம்ம கையில முள் குத்தும், அந்த அளவுக்கு முட்கள் நிறைந்தது. அப்படிப்பட்ட முட்கள் நிறைந்த அந்த சூறை செடி கீழே எவ்வளோ காஞ்ச அந்த தண்டுகள்லாம் இருந்திருக்கும், முள் இருந்திருக்கும். ஆனா அந்த முள்ளிலையும் போய் தன்னை அறியாமல், தன் வேதனையை அவன் பொருட்படுத்தாமல் அங்க போய் அந்த சூறை செடிக்குள்ள போய் என்ன பண்ணியிருக்கான், படுத்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் இந்த சூறை செடி பார்த்தீங்கன்னா இதனுடைய காய் பச்சை நிறமாய் இருக்குமாம், புளிப்பு சுவை உள்ளதாய் இருக்குமாம். இதனுடைய பழங்கள் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையோடு இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த பழத்தை சாப்பிடுவார்களாம். இதை பறித்து இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சேல் பண்ண, அதாவது விற்கவும் செய்வார்களாம். இந்த காய் எவ்வளவு பெருசுன்னா பட்டாணி அளவு இருக்குமா, பட்டாணி சைஸ்ல தான் இந்த காய் இருக்குமாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதனுடைய இந்த சூறை செடியுடைய வேர் ஆயுர்வேதிக் மருந்துல அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. இன்னும் இந்த சூறை செடியின் இலைய அவங்க அதை அரைச்சி அது கூட மஞ்சள் சேர்த்து அதுல காயம் வடு இத மாதிரி இருக்கிற இடத்துல பத்து போட்டா அது சரியாகும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை, அந்த சூறை செடியில அந்த மேல இருக்கிற அந்த பட்டை, இதுல பார்த்தீங்கன்னா அதாவது 1 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர், அதாவது 1 லிட்டர் தண்ணியில இந்த பட்டையை போட்டு கஷாயம் வைத்து 1/2 லிட்டர் வரும்படி இதை அதாவது இதை சுண்ட வைத்து கொண்டு டெய்லி ஒரு 100 ml சாப்பிட்டா வாய்ப்புண், வாய் துர்நாற்றம், ஈரில் ரத்தம் வடிகிற காரியங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான வயிறு உபுசம், வயிற்றுப்போக்கு, இதை மாதிரி அநேக காரியங்களுக்கு இந்த பட்டையிலிருந்து எடுக்கிற கஷாயம் பயன்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த அதாவது சூறை செடி இதுல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால விட்டமின் சி இல்லாதவங்க, அதாவது இந்த பழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு செடி தான் இந்த சூறை செடி. ஆனா இந்த செடிக்குள்ள போய் அவன் என்ன பண்ணிட்டான், சாகணும்னு சொல்லி படுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா இப்படி சாகணும்னு சொல்லி படுத்திருந்த இந்த எலியா பார்த்தீங்கன்னா அதாவது சாவை விரும்பி அவன் அந்த சூறை செடிக்குள்ள படுத்திருந்தாலும் அவன் சாகல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2800 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரைக்கும் இன்னமும் சாகாம இருக்கிறாரு. ஏன்னா 2 ராஜாக்கள் 2:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர் அக்கினிமயமான குதிரைகள்ல ரதங்கள்ல அவரை எடுத்து கொண்டார். அதனால மோசே இறந்தாரா உயிரோட இருக்காரா தெரியாது. அப்போ சாகணும்னு விரும்பினவனுக்கு ஆண்டவர் அவர் என்ன பண்றார், அவரே அவனை எடுத்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த சூறை செடிக்குள்ள இப்படி படுத்து கிடந்தவனை அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆண்டவர் தூதனை அனுப்பி ஒரு தழல்ல சுடப்பட்ட அடையும் பாத்திரத்துல தண்ணீரும் தலைமாட்டுல இருக்கு கொண்டு வச்சிட்டு அவன் சொல்றான், புசித்து குடித்து
அதை அந்த அந்த அடைய பார்க்கறான், பாத்திரத்துல தண்ணிய பார்க்கறான், புசித்து குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான், திரும்ப படுத்துக்கிட்டான். ஏன்னா ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்புறாரு, எழுந்திரு போஜனம் பண்ணுனோடனே சரி. சாப்பிட்டானோ சாப்பிடலையோ பயத்துல சூறை செடிக்குள்ள படுத்து கிடக்கும் போது அது அடைய அந்த அதாவது அந்த அடையும் தலையில சுடப்பட்ட அடையும் பாத்திரத்துல தண்ணி வந்த உடனே பசியில சாப்பிட்டு திரும்ப அப்படியே என்ன பண்ணிட்டாரு, சோர்ந்து திரும்ப படுத்துக்கிட்டாரு. இந்த அடையும் தண்ணியும் எதை குறிக்குதுன்னா, தழலில் சுடப்பட்ட அடை, இது வேத வசனமாகிய மன்னாவை குறிக்கும். தண்ணி எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவி. இன்னைக்கும் அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு, அதாவது இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அவர், அந்த வசனம் உள்ள போகும்பொழுது நமக்குள்ள அவர் அனல் மூட்டி எழுப்பி விடுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தண்ணி எதை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவரை. நாம் சோர்ந்து போய் இருக்கும் போதெல்லாம் ஒருவேளை நமக்கு தமிழ்ல ஜெபிக்க முடியாட்டாலும் நம்ம ஒன்று செய்யலாம். ஆண்டவரை என்னால் ஜெபிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி என்னை நிரப்புங்க டாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல நிழலிடுவார். அவர் உங்களுக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் உங்களுக்காய் பரிந்து பேசுவார். அப்போ நீங்க அந்த அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல உங்களுக்குள்ள இருக்க சோர்வு, அசதி, பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி விடும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ படுத்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் அப்படியே விடல. என்னடா சோம்பேறி மாதிரி படுத்திருக்கானேன்னு சொல்லல. திரும்ப ஒரு தடவை தூதனை அனுப்பி இப்போ சுட சுட அப்பத்தையும் அந்த அதாவது தண்ணீரையும் வச்சுட்டு நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு ஊழியக்காரர்களே, இந்த நாளில் உங்க ஊழியத்தின் நிமித்தம், ஊழியத்துல அதாவது நடந்த சில சம்பவங்களின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இங்க நிக்க வேண்டியவன் அல்ல, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்று பேசிக்கொண்டிருக்கிற நான், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 1995 என் ஊழியத்தை தொடங்கினேன். ஆனா ஊழியம் செய்து சில வருடங்களுக்குள்ள பாருங்க, அதாவது 2000 ஒரு சர்ச்சில் போயிருக்கும் போது அந்த சர்ச்சு மூலமாய் சில பிரச்சனைகள் வந்தப்போ மனம் உடைந்து போனேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீடுகள்லையும் அதாவது வாடகை வீட்டில் போய் தங்கும் பொழுது, அங்கே ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடும் பொழுது அவர்கள் எங்களை வீடை காலி பண்ண சொல்வார்கள். இது நிமித்தம் மனம் சோர்ந்து போய் இனி ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு வீட்டில் குடியேறினோம். ஆனால் அந்த அப்படி போய் ஊழியமே வேண்டான்னு சொல்லி இருந்தேன். ஆனா என் மனதுல நிம்மதி இல்லை. திரும்பவும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை, எனக்கு தனி வீடா கொடுங்க, நான் என் ஊழியத்தை தொடர்றேன்னு சொல்லி. அப்பதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வலசரவாக்கம் பகுதியில் ஒரு தனி வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வீட்டில் வைத்து ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கே என் ஊழியம் நின்று போயிருக்கும். ஆனால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் என் ஊழியத்தை தொடர கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். 29 ஆண்டுகள் என் ஊழியத்தை முடித்து 30வது ஆண்டுக்குள்ள காலடி வைக்க என் தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் என் தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இன்றைக்கு எதுல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? நான் உண்மையா ஊழியம் செய்தேன், ஆனா அதுக்கேற்ற பலன் இல்லையே, என்னை அதாவது தரைக்குறைவா பேசுகிறார்களே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இல்லாவிட்டால் ஊழியம் செய்கிறது நிமித்தம் வீட்டில் உங்களுக்கு சரியான வரவேற்பு இல்லாமல் இருக்கலாம். வீட்டாரே உனக்கு சத்துருவாய் இருக்கலாம். இது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஊழியம் செய்ய வந்த நீங்க நன்மையோ தீமையோ, ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்தாலோ ஆசிர்வதிக்காட்டாலோ, நீங்க தொடர்ந்து உங்க ஊழியத்தை செய்யுங்க.
கர்த்தர் உன் அந்தரங்கத்தை பார்த்து தேவன் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவன் அந்த ஓரே பர்வதம் வரைக்கும் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து போறார். இப்ப அந்த ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து போனாருன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாருன்னு பைபிள்ல இல்ல. ஆனா 40 நாள் அவர் சாப்பிட்டாருன்னு இல்ல. அப்போ இந்த 40 நாள் நடக்கிறதுக்கு பலன் என்னன்னா, தேவன் கொடுத்த அந்த அப்பமும் தண்ணியும் தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் பலன். எதுனா, நம் கையில் கொடுத்திருக்கிற வேத வசனமாகிய மன்னா, அப்பம், இதுதான் நமக்கு பலன். இதை வாசித்து அபிஷேகத்துல நிரம்பும் போது தேவன் காண்டாமிருகத்து கொத்த பலனை கத்தர் கொடுப்பார். கழுகு கொத்த பலனை கத்தர் கொடுப்பார். செட்டை அடித்து மறுபடி நீ எழுந்து பரப்ப ஆண்டவர் உன்னை ஓரா பௌலியா அக்கினியா எடுத்து பயன்படுத்துவார். சொந்து போகாதீங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ அவன் நடந்து போறான். நடந்து போகும்போது போற வழியிலையும் சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள்ள உட்காந்துக்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நான் ஏந்து நடந்தேன்னு சொன்னேன், நீ போய் கெபிக்குள்ள உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், நான் உமக்கு ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆனா எல்லா தீர்க்கதரிசியும் கொன்னுட்டாங்க. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். என்னையும் கொல்ல நினைக்கிறாங்களே, என்னை கொல்ல தேடுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கெபில இருந்து வெளியே வந்து நில்லு, பர்வதத்துல நில்லுன்றாரு. நில்லுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, அவர் கடந்து போறாரு. அப்போ பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று, ஒரு பெரும் காற்று வருது. ஆனா அதுல ஆண்டவர் பேசல. மறுபடி அந்த காத்துல ஆண்டவர் இல்ல. காத்துக்கு பின்னால் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது. பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு அதுலயும் ஆண்டவருடைய சத்தம் இல்ல. அதுக்கு பிறகு ஒரு அக்கினி அந்த இடத்துல இறங்குது. அந்த அக்கினிக்கு அதுலயும் ஆண்டவர் பேசல. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை எலியா அதை கேட்கிறான். கேட்டுட்டு தான் முகத்தை மூடிக்கிட்டு அவன் என்ன பண்றான், கெபியின் வாசல்ல நிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், பர்வதங்களை பிளக்கிற கண்மலைகளை உடைக்கிறதான பலத்த பெருங்காற்று. இன்னைக்கு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்ல நீங்க கடந்து போகலாம், அல்லது ரொம்ப இடி முழக்கமான அப்படிப்பட்ட ஒரு மெசேஜை நீங்க கேட்கலாம். இல்லாட்டா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு அக்கினி அக்கினி முகாமுக்கு நீங்க கடந்து போகலாம், கூடி ஜெபிக்கலாம், குழுவாய் ஜெபிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா அமர்ந்த மெல்லிய சத்தம் எப்போ கேட்கும்னா, நீ தனியா தேவ சமூகத்துல முழங்கால் படியிடும் போது, தேவ சமூகத்துல நீயும் அவரும் மட்டும் இருக்கும்போது தான் அவர் பேசுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோட பேசுவார். நம் இருதயத்திலிருந்து பேசுவார், உள்ளான மனதிலிருந்து அவர் பேசுவார். அந்த மெல்லிய சத்தத்தை நீ கும்பல்ல இருக்கும்போது கேட்க முடியாது, ஒரு பெரிய கன்வென்ஷன்ல இருக்கும்போது கேட்க முடியாது. நீ தேவனோடு மனம் ஒன்றி ஆண்டவர் சமூகத்துல தனித்து காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் தனி ஜெபம் நமக்கு தேவை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது ஆண்டவர் இந்த தடவை 2வது முறையும் அவர் பேசும்போது அவன் சொல்றான், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லா தீர்க்கதரிசியும் கொன்னுட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாரு. 15ஆம் வசனத்துல, ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். 3 வேலைய ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அவன் சூறை செடிக்குள்ள போய் படுத்து கடந்தான், வழியில கெபியில போய் ஒளிச்சுக்கிட்டான். ஆனாலும் ஆண்டவர் விட்டாரா? அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்றார். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே சொல்லுங்கப்பா, உங்க ஊழியத்தை செய்யறேன்.
சவுல் பாருங்க, கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினான். ஆனால் தமஸ்கு வீதியில் அவன் தொட்ட போது, அவனை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அப்படியே சரண்டர் ஆனான். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியன் செய்யின்னு சொன்னா, ஐயோ நான் எப்படி செய்யறது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் திக்குவாய் மந்த நாவு, நான்லாம் பேசினா ஜனங்கள் கேட்பாங்களா, நான் ஒண்ணுமே படிக்கலையே, நான் டிகிரி கூட படிக்கலையே, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவருடைய கிருபை. ஒரு படிக்கிறதுனால நீங்க ஊழியம் செய்ய முடியாது. படிக்கிறதுனால, படிச்சவங்களா இருந்தா ஒரு பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் கழுதையை கொண்டு கூட பேசுவார். அல்லேலூயா. அதனால நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டவர் சமூகத்துல நீ காத்துரு, ஆண்டவர் சொல்றத ஜனங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. இதுதான் ஊழியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, 19ஆம் அதிகாரம் 15ல இருந்து 16 வரைக்கும் யார யார அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாருல, அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளிநாட்டிலிருந்து இஸ்ரவேலை தண்டிக்கிறதுக்காக ஆசைகளை இஸ்ரவேலின் எதிரிகளான சீரியர் மீது ராஜாவாக வைக்கிறார். அடுத்தது பாகால் வழிபாட்டை நிறுத்துறதுக்கு உள்நாட்டில் எகுவை ராஜாவாக நியமிக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்களை ஆண்டவரிடத்துல திருப்புறதுக்கு இந்த எலிசாவை தீர்க்கதரிசியாக தேவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். இப்போ இப்படி சொல்லிட்டு, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இப்படி எல்லாத்துக்கும் இந்த எலியா கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எகுவை அரசராக்கும் பணியை எலிசா செய்து முடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த இந்த அதாவது எலிசாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எலிசாட்ட இருந்த நல்ல குணம் என்ன? இப்போ அவங்களையெல்லாம் ராஜாவா அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ எலிசா கிட்ட வரும்போது அவன் 12வது ஏர் மாட்டை ஓட்டி கொண்டு இருக்கிறான், உழுதுட்டு இருக்கான் வயல் நிலத்தை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, என்னைக்கு சோம்பேறிய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஊழியத்துக்கு அழைக்க மாட்டார். நல்லா 3 வேளையும் தின்னு தின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவர் அழைக்க மாட்டார். ஒன்று நல்லா ஜெபிக்கணும், இன்னொன்று உங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கணும். வேலை செய்கிறவங்கள தான் கர்த்தர் நிறைய ஊழியத்தில் அழைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அதாவது நோவா உத்தமமாக இருந்தால் அவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தான், கப்பலை கட்டுன்ட்டார். அதே போல் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் வனாந்திரத்தில், முச்செடியில் அவனை தெரிந்து கொண்டு என் ஜனங்களை அங்கேருந்து எகிப்திலேருந்து கொண்டு வானாரு. அதே போல் தாவீது ஆடு மேய்ச்சா அவனை அபிஷேகம் பண்ணி, நீ என்ன பண்ணு, நீ எல்லாருக்கும் ராஜாவா இருப்பேன்னு அவனை அபிஷேக தைலத்தால நிரப்பினாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாருமே சோம்பேறியா இருந்தவங்கள ஆண்டவர் ஊழியத்துல அழைக்கல, ராஜாவா அழைக்கல. கிதியோன் அவனுக்கு கொஞ்சம் பலன் இருந்து அந்த மீதியானியர் கைக்கு இந்த ஜனங்களை தப்பு வைக்கணும்னு சொல்லி பயந்து பயந்து ஆலைக்கு பக்கத்திலேயே இருந்து அவன் அந்த கோதுமைகளை தட்டி ஜனங்களுக்கு பசிக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி அவன் சேர்த்து வைக்கிற அந்த நல்ல குணத்தை பார்க்கிறாரு. அவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லி அவனை தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல பேதுரு சீஷர்கள் மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து, என் பின்னே வாங்க, நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன்னு சொன்னார். எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கிற சோம்பேறியை தட்டி என் ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரா? சொல்லவே மாட்டார். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இவன் ஏர் மாடுகளை பூட்டி அவன் உழுது கொண்டு இருக்கிறான். அவன் மேலே கொண்டு தன் சால்வையை போட்டுட்டு அவர் போறார். உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டான், எலிசா ஊழியத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி. உடனே எலியா பின்னால ஓடுறாரு. ஓடி போய் சொல்றாரு, என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கூட, அதுக்கு பின்னால வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியா சொல்றார், நீ என்ன வேணா செய், திரும்பி போ, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், மறந்துடாத அப்படின்ட்டு போயிட்டார். ஆனா இந்த எலிசா செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, தான் கிட்ட இருந்த ஏர் மாடுகளை வெட்டுறான். அந்த ஏரின் அது எந்த இதை வச்சு அந்த மரமுட்டுகளை என்ன பண்றான், அந்த ஏரை வச்சு உழுதானோ அந்த ஏருடைய அந்த மரத்தெல்லாம் அப்படியே துண்டு துண்டா வெட்டி, அந்த ஏர் உழுத மாட்டை வெட்டி இவங்க நல்லா சமைத்து அதை எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அதன் பிறகு எலியாக்கு பின்னால ஊழியம் செய்ய வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குது தெரியுமா? அவன் அந்த ஏர் மாட்டையும்
அந்த ஏரையும் விட்டுட்டு வந்தா, எலியா என்னைக்காவது மூஞ்ச காட்டினா, நீயும் வேணாம் உன் ஊழியமும் வேணான்னு ஓடி வந்து திரும்ப அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏர் மாட்டை கொண்டு உழ ஆரம்பிச்சிருப்பான். ஆனா ஏன் எலிசா அதை செய்தான்னா, நான் திரும்பி வந்தா இங்க ஒன்றும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்பி வந்தா ஒண்ணுமே இல்லை, என்னதான் நேர்ந்தாலும் எலியா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கடந்து போன எலிசா. அதனாலதான் ஆண்டவர் அவனை ரெட்டிப்பாய் ஆசிர்வதிக்கிறார் பின் நாட்கள்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஏதோ கடமைக்கு செய்கிறது அல்ல, மற்றவர்களுடைய பாராட்டுக்கு செய்கிறது அல்ல, இல்லாவிட்டால் நம்ம வருமானத்துக்காய் செய்கிறது அல்ல ஊழியம். ஊழியம் என்றால் தன்னைத்தான் தாழ்த்தி ஆண்ட சமூகத்தில், அப்பா நான் உமக்கு வேலைக்காரன் வேலைக்காரி அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்ட சமூகத்துல நம்ம சரண்டர் பண்ணி, ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா அவங்க ஊழியத்தை செய்யற, என்ன ஊழியம் செய்யணும் சொல்லுங்கப்பா. ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு நாம் ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்தை கத்தர் பலுகி பெருக செய்வார். அந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஊழியத்தின் மூலம் அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு ஊழியக்காரர்களே, இன்றைக்கு நாம் அநேகரை நீதிக்குட்படுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படி அவர்களை வழி நடத்த வேண்டும். அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் கிரயம் செலுத்த வேண்டும், அவர்களுக்காய் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும். இதுதான் ஊழியர்கள் மேல் விழுந்த கடமை. இதை சரிவர செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எலியா ஆண்டவரே பயந்து நடுங்கும் பொழுது எலியாவை கொண்டு அப்பா ஆண்டவரே ஆசகேலை எகுவையும் ஆண்டவரே அப்பா தகப்பனை ஆண்டவரை எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அவனுக்கு சுட சுட தகப்பனை அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து ஆண்டவரை ஒரே பர்வதம் வரைக்கும் நடந்து போக வைத்த தேவன், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்தின் நிமித்தம், ஆண்டவரை அவமானத்தின் நிமித்தம், நிந்தையின் நிமித்தம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஊழியம் வேண்டாம், நீங்க வேண்டாம், சபை வேண்டாம், எனக்கு அதாவது வேத வசனம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை இன்றைக்கு மறுதலித்து பின்மாற்றத்துல போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி, தொடுவீராக. அவங்க எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எழும்பி நிற்க பலனை கொடுங்கப்பா. தூக்கி எடுங்க ஆண்டவரை, உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. எந்த படுகுழியில விழுந்து கிடக்குறாங்களோ ஆண்டவரை, எந்த மாம்ச இச்சைக்குள்ள போய் விழுந்து கிடக்குறாங்களோ பாவத்துல ஆண்டவரை, அதிலிருந்து தூக்கி எடுங்க இயேசு சுவாமி. ஷபா லாரா பௌரியம் தரா லாரா பேக்கரபா, ஆதியில் அந்த அன்பை விட்டாய் என்று எபேசு சபைக்கு சொன்னது போல இன்னைக்கு எதுல குறைவா இருக்கிறாங்களோ அந்த குறைவுகளை எடுத்து போட்டாப்பா. நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் தொடர்ந்து ஓடட்டும் ஆண்டவரை, மறுபடியும் அவங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடரட்டும் ஆண்டவரை. அப்பா முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கிறீங்களே, இதுவரைக்கும் ஊழியத்தை நான் நல்லா செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஊழியக்காரிகளையும் தூக்கி நிறுத்துங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பை மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்க ஊழியத்தை தொடரட்டும். ஆவியாண்ட கரத்துல பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.